ஹாய், திஸ் இஸ் சிலம்பு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, வெள்ளானூர் பார்க்கு. இங்கே ரெடில்ஸ் போகிற ரூட்டில் தான் இருக்குது. ரெடில்ஸு தாண்டி பைபாஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நெமிலிச்சேரி போகிற ரூட்டு, ஆவடி போகிற ரூட்டு பைபாஸ் போகும்ல, அந்த இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே, நெமிலிச்சேரிக்கு முன்னாடியே, அதாவது வேல்டெக் காலேஜுக்கும் முன்னாடியே இருக்குது. கொஞ்சம் தூரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பக்கம் தான். ரெடில்ஸ்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு. சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி வந்து மை பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. என்றைக்குமே கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி கேட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 6 o'clock ஆகிடுச்சு. சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து பார்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணி அதுக்கே நாங்கள் போயிட்டோம். ஏன்னா நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது அப்பப்போ பார்க்கு போவோம். எங்கே போவோம்னா ஜூலை பார்க் போவோம், அப்புறமா பெரம்பூர் பார்க் போவோம். அது பெரம்பூர் பார்க் ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே போய் எனக்கு கொஞ்சம் நல்லா பாப்பா பிறந்த புதுசுலலாம் நல்லா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம், நிறைய ஆட்டம் போட்டிருக்கோம் அங்கே போயிட்டு. ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு பார்க் எங்கே இருக்குது அப்படின்றதே எனக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே வந்து சர்ச் பண்ணவே முடியல பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்புறமா ஒரு நாள் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. சரி பாப்பாவே ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா போகலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டு அழகாக போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கு. இந்த பார்க்கு பார்க்கும்போது எனக்கு பெரம்பூர் பார்க் ஞாபகம் தான் வந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. போகும்போதே ஒரு என்ட்ரிலாம் போட்டாங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கவுண்டிங்காக என்ட்ரி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி ஒரு நோட்டு மாதிரி போட்டு என்ட்ரி போட்டு சைன்லாம் வாங்குறாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் வாஷ்ரூமில் இருந்து எல்லாமே இருக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக. இந்த கிராஸ்லாம் அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. பார்க்குக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துச்சு, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஹாப்பியாக இருந்தேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த ஃபீல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே வேலை வீடு இப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தது கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருந்தது. பசங்க கூட போயிட்டு வந்தது. இன்றைக்கி 2-3 gift வந்தது. ஹாப்பியாக இருந்தேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஹாப்பியாக இன்றைக்கி நாள் போச்சு, அவ்வளோதான். ஏன்னா பசங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டே வேறு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. மார்னிங் எல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி நாள் நல்லாவே போச்சு. இன்றைக்கி பார்க்கு போனதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்கு போனோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் ஹஸ்பண்டே ரொம்ப நாளாக இங்கே பக்கத்தில் பார்க் எங்கே இருக்குது தெரில சொல்லிகிட்டே இருப்பார். நானும் ஒரு வழியாக நம்ம போகலான்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கே இருக்குன்னு தெரியாமலே இருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் பாப்பாவே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவா. அவர் கூட்டிகிட்டு போகலனாலும் பாப்பா தொல்லை பண்ணி எப்படினாலும் கூட்டிகிட்டு போக சொல்லி வச்சிருவா. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அப்படியே போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. பாப்பா ரொம்ப நல்லா பார்க் கேட்டுகிட்டே இருந்ததால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அவன் வந்து இப்போ பேசுவாள். ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்குக்கு போனதால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே சுற்றி முற்றி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். ஆனால் நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. அது வந்து நல்லா பெரிய பார்க்காக இருந்துச்சு. அங்கேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் என் தம்பியும் ஓடி சர்க்கஸ்லலாம் ஏறி விளாட்றான். அதில் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளியில் வந்தோம். அங்கே ஸ்வீட் கார்ன்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணேன்னா ஸ்வீட் கார்ன் அதுக்குள்ளே போய் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்வீட் கார்னை அப்படியே கப்பில் கொஞ்சம் மூடிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபீல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பைக்கில் அப்படியே போயிட்டே இருந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.